வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூர் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் பண்ணக்கூடாத 7 பெரிய மிஸ்டேக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொபைல் ஃபோன்ஸ் வந்து எல்லாருமே ஒரு நாளும் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ் ஆயிடுச்சுங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு தெரியாமையே நம்ம வந்து அதை வந்து சரியாக யூஸ் பண்ணாதனால அதில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபோன் வாங்கி 6 மாதத்துலேயே பேட்டரி சரியாக நிற்காது. அப்படி இல்லைனா சிக்னல் கம்மியாக எடுக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா சரியாக வேலை செய்யாமல் போயிடும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல கோடு விழுகும், இல்லைனா டிஸ்பிளே வந்து கிளிச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாமையே நம்ம பண்ணுற சின்ன சின்ன தவறுகள் தான் காரணம். அப்படி 7 பெரிய பெரிய மிஸ்டேக்ஸை வந்து உங்களுக்காக வந்து கலெக்ட் பண்ணி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரியாமல் நம்ம ஃபோனை வந்து எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ்க்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம விளையாட போவோம், ஏதாவது கிரவுண்டுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து பேக் வச்சுட்டு பேக் மேலே ஃபோன் வச்சுட்டு விளையாண்டுருப்போம். வெயில் வந்து அந்த ஃபோனில் பட்டுகிட்டே இருக்கும். நம்ம வந்து வெயிலில் தான் இருப்போம், வெயில் வந்து அவ்வளோ அடிக்காது, கம்மியான வெயில் தான் அடிக்கும். அதே மாதிரி ஃபோனும் வந்து பெருசாக பாதிக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் அப்படி கிடையாது. ஃபோன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சன்லைட்டில் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இப்போ காரில் போயிட்டுருக்கோம், டேஷ்போர்டில் வச்சுட்ருக்கோம், அங்கே வெயில் படுது அப்படின்னா அந்த வெயில் வந்து பட உள்ளே இருக்கிற மைக்ரோ சிப்ஸில் வந்து டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரில் இருக்கும்போது மைக்ரோ சிப்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் டிஸ்பிளேயில் இருக்கிற சின்ன சின்ன அந்த பிக்சல்ஸ் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால தான் பெரும்பாலுமான ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து டிஸ்கலரேஷன் ஆயிரும். உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல ஒரு சைடு மட்டும் தெரியாமல் போயிடும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹீட் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும், இல்லைனா ஃபோன் வந்து ஆஃப் ஆகும். இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் ஃபோனை வந்து வெயிலில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் வந்து காரில் போகும்போது வெயில் படுற மாதிரி இருந்தால் உடனே ஃபோனை எடுத்து மாற்றி வச்சுருங்க. நீங்கள் வந்து ப்ளே கிரவுண்டுக்கு போவீங்க, இல்லைனா ஏதாவது ஒரு ஓப்பன் ஏரியாவில் வெயில் படுற மாதிரி இடத்துல ஃபோன் வைக்கவே வைக்காதீங்க. எப்போவுமே டைரக்ட் சன்லைட்டில் வந்து உங்கள் ஃபோன் வந்து ரொம்ப லாங் பீரியடுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கூல் டெம்பரேச்சர். சரி, வெயில் தான் பிரச்சனை அப்படின்னு நினச்சா இல்லைங்க. உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருந்தாலும் ஃபோனுக்கு வந்து பிரச்சனை தான். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர், நம்ம வந்து ஃபோன் சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஃப்ரிட்ஜெலாம் வச்சு எடுப்பாங்க கொஞ்ச நேரத்துக்கு கேம் விளாட்றவங்க. அப்படிலாம் பண்ணவே கூடாது. டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக போச்சுன்னா அது வந்து டைரெக்டாக பேட்டரி வந்து பாதிக்கும், பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாதிக்கும். அதே நேரத்தில் உள்ளே வந்து மாய்ஸ்சர் டெவலப் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. பெரும்பாலுமான ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாய்ஸ்சர் கண்ட்ரோல் சிப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உள்ளே வந்து மாய்ஸ்சரை வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிற அளவுக்கு வந்து செட்டப்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் ஃபோன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் போகுது, ரொம்ப ஜில்லான டெம்பரேச்சருக்கு போகுது அப்படின்னா அப்போ வந்து ஃபோன் வந்து சரியாக வேலை செய்யாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடாத மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரில் ரொம்ப நேரத்துக்கு உங்கள் ஃபோனை வந்து வைக்கவே வைக்காதீங்க. அடுத்து நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தப்பை வந்து நம்ம எல்லாமே பண்ணியிருப்போம், அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத உண்மை. தப்பான சார்ஜர் யூஸ் பண்ணுறது, தப்பான டேட்டா கேபிள் யூஸ் பண்ணுறது. நம்ம வந்து ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம், எங்கேயாவது போவோம், சார்ஜ் கம்மியாக இருக்கும், டக்குன்னு அங்கே ஏதாவது டேட்டா கேபிள் இருக்கும், அதை எடுத்து சார்ஜ் போட்டுருவோம். அது வந்து ஃபோனை டைரெக்டாகவே பாதிக்குங்க. ஏன்னா ஒரு ஃபோனுக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பவர் தான் தேவைப்படுது. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஃபோனுடைய சார்ஜர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் ஏதோ ஒரு சார்ஜர் வாங்கிடுறோம். எப்போவுமே நீங்கள் வந்து கம்பெனி இல்லாமல் நீங்கள் லோக்கலாக எந்த சார்ஜராவது வாங்கி ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது வந்து டைரெக்டாக பேட்டரி வந்து இம்பாக்ட் பண்ணும். சில சமயம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸையும் வந்து இம்பாக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போயிடும். ஏன் சார்ஜிங் போர்ட் சீக்கிரமாக போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி சார்ஜர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் இருக்கிற பின் பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி ஆஃப் மெட்டலை வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து விலை கம்மியான சார்ஜர் வாங்குறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற பின் வந்து உங்களுக்கு சப்போஸ் நம்ம சார்ஜிங் சாக்கெட்டை விட கொஞ்சம் ஹார்டரான மெட்டீரியலை வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு தடவை போட்டு எடுக்கும் போதும் கரோஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஃபோனில் இருக்கிற சாக்கெட்டில் தான் ஆகும். அது ஆகி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டே வந்து சீக்கிரம் போயிடும். ஸோ சார்ஜர் வந்து கரெக்டான சார்ஜர் யூஸ் பண்ணணும். நம்ம ஃபோனோட வந்து சார்ஜர் யூஸ் பண்ணுறது தான் அட்வைசபிள். நீங்கள் வேறு ஏதாவது சார்ஜர் யூஸ் பண்ணிங்கன்னா என்னென்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து வாட் மாற பேட்டரி வந்து இம்பாக்ட் ஆகும். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற குவாலிட்டினால உங்களுக்கு வந்து பேட்டரி உப்பருக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோனும் வந்து இப்படி கீழே டேபிளை வச்சு சுற்றுனீங்க அப்படின்னா சுற்றும், அந்தளவுக்கு வந்து பேட்டரி உப்பி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லோக்கல் சார்ஜர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, விலை கம்மியான சார்ஜர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஃபோனோட வந்து சார்ஜர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் யூஸ் பண்ணிங்கனாலே உங்கள் ஃபோனுடைய பேட்டரி வந்து ரொம்ப நாளைக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக பர்ஃபார்ம் ஆகும். அடுத்து நம்ம எல்லாருமே பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தப்பும் வந்து நம்ம அடிக்கடி பண்ணிட்டு தான் இருப்போம், நம்மளுக்கு தெரியாமே பண்ணிட்டு இருப்போம். நம்மளுக்கு தெரியாத அப்ளிகேஷன்ஸை வந்து டவுன்லோட் பண்ணுறது. ஸோ அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் வந்து இப்போ கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க, இல்லைனா ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, மோஸ்ட்லி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பட் அதிலேயே கூட உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் ஆப்ஸ் வரக்கு வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் எந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணாலும் அதை செக் பண்ணி அது ஜென்யூனான அப்ளிகேஷனாக இல்லையா
அப்படின்னு செக் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறது அட்வைசபிள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ ஐசிஐசிஐ பேங்க்குடைய ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஐசிஐசின்னு மட்டும் இருக்கும், நம்ம பார்க்காம டவுன்லோட் பண்ணிடுவோம், பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டூப்ளிகேட் ஆப்பாக இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புவாங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க அப்ளிகேஷனோட லிங்க், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து டேரெக்டாக வெப்லேருந்து டவுன்லோட் பண்ணுவோம். ப்ளே ஸ்டோரில் இல்லாத நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அப்ரூவ் ஆகாத அப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்குது. நம்மளுடைய பர்சனல் நீட்ஸ்க்காக அது மாதிரி அப்ளிகேஷன் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். அப்போ வந்து அந்த அப்ளிகேஷனில் வந்து எந்த ஒரு கண்ட்ரோலும் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுறீங்க, ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அவங்க வந்து செட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் வச்சுருப்பாங்க. உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து அந்த ஆப் வந்து திருடுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அது மாதிரி நல்ல குவாலிட்டியான அப்ளிகேஷன்ஸ், ஒரு கண்ட்ரோல் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் வந்து அது மாதிரி ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் இருக்கும். பட் நீங்கள் வந்து டேரெக்டாக ஒரு லிங்க்கில் வந்து கிளிக் பண்ணி ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அந்த ஆப் உங்கள் ஃபோனுக்கு என்ன டேமேஜ் வேணாலும் பண்ணலாம். உங்கள் ஃபோனை வந்து மானிட்டர் பண்ணலாம். ஸோ உங்கள் ஃபோனை வந்து மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் உங்கள் ஃபோனில் இருக்கிற டேட்டாலாம் வந்து வேறு யாருக்காவது போயிட்டு தான் இருக்கும். அந்த ஆப்போடைய டெவலப்பர்ஸ்க்கு வந்து அது போயிட்டு தான் இருக்கும். அப்படி போகும்போது உங்கள் பேட்டரி வந்து சரியாக நிற்காது. நீங்கள் வந்து கால் பேசும்போது கனெக்ஷன் சரியாக வராது. உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய வீடியோலாம் வந்து ப்ரைவசி இல்லாமல் அதை வந்து அவங்க திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து உண்மையான அப்ளிகேஷன் தான் அப்படின்னு தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணாதீங்க. யார் எந்த லிங்க் அனுப்பிச்சு இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு வந்து ஃப்ரீ கூப்பன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலும் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு தெரியாமல் டவுன்லோட் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா இது மாதிரி மலிஷியஸ் அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணி அதனால நடக்கிற ஃப்ராட்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு வருஷம் நிறைய கேசஸ் வந்து ஃபைல் ஆகிட்டு இருக்கு. அவ்வளோ பேர் வந்து இது மாதிரி மலிஷியஸ் ஆப்ஸ்க்கு வந்து பலியாகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்து நம்ம எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேனுவலாக போய் செட்டிங்ஸ்குள்ளே போய் இருக்கிற அப்ளிகேஷன், பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுவோம், ரேம் வந்து ஃப்ரீ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த கேமர்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க. செட்டிங்ஸில் போய் ரேமை வந்து ஃப்ரீ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து மேனுவலாக க்ளோஸ் பண்ணுவாங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அது வந்து ஒரு நல்ல விஷயம், அது வந்து ஃபோனை வந்து பேட்டரி நிறைய நேரம் நிற்க வைக்கும், அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஜாஸ்தி பண்ணும் அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலான உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபோனுக்கு நல்லது செய்கிறத விட கெட்டதான் செய்யுது. இப்போ வர்ற ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் ஆகட்டும் இல்லைனா iOS ஃபோன்ஸ் ஆகட்டும் எல்லா ஃபோன்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அட்வான்ஸ்டாக எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா ஃபோனில் ஒரு டாஸ்க்குமே வந்து இப்போ பேக்ரவுண்டில் ரன் ஆகும்போது கம்மியான எனர்ஜி எடுத்துக்கிட்டு உங்கள் ஃபோனை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற பேக்ரவுண்ட் அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் ரன் ஆகும், மற்றபடி எந்த ஒரு அப்ளிகேஷனுமே ரன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம போய் மேனுவலாக அதை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப உங்கள் ஃபோன் வந்து ஃபஸ்ட்லேருந்து அந்த ப்ராசஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இதனால ஃபோன் வந்து சரியாக ஒர்க் ஆகாமல் போகலாம், உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து ரீஸ்டார்ட் ஆகலாம், இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ நீங்கள் வந்து மேனுவலாக போய் எந்த ஒரு பேக்ரவுண்ட் ப்ராசஸையும் வந்து க்ளோஸ் பண்ணவே வேணாம். இப்போ வர லேட்டஸ்டான ஃபோன்ஸ் எல்லாமே வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் எக்யூப் ஆயிருக்கு. அடுத்து நம்ம பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்து நம்ம வந்து இக்னோர் பண்ணிடுவோம். அப்டேட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபோனுக்கும் வரும், நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அப்ளிகேஷன்ஸ்க்கும் வரும். இதை வந்து நம்ம சரியாக பண்ணாமல் விட்டுட்டா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஃபோன் வந்து பெர்ஃபார்ம் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆண்ட்ராய்ட் 11 ஆண்ட்ராய்ட் 12 அப்டேட் வந்து உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்கள் ஃபோனுடைய டைனமிக்ஸே அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். அதில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ஆண்ட்ராய்ட் 12க்கு ஏற்ற மாதிரி மாறிடும். அப்போ நம்ம ஃபோனை வந்து இன்னும் நம்ம அப்டேட் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா அதில் வந்து சரியான ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வருதோ அது வந்து அப்ளிகேஷனோட அப்டேட்டாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் ஃபோனுடைய ஓஎஸோட அப்டேட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் வந்து முழுமையாக யூஸ் பண்ண முடியும். அடுத்து நம்ம பெரும்பாலுமானோர் பண்ணுற ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே வைஃபை சிக்னல் கிடைச்சாலும் அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதாவது பப்ளிக் வைஃபை. இப்போ பார்த்தீங்கன்னா பப்ளிக் வைஃபை அப்படிங்கிறது வந்து நம்ம ஊரில் வந்து நிறைய இடத்துல கிடைச்சிட்டு இருக்கு. ரயில்வே ஸ்டேஷனில் கிடைக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மால்ஸில், சில மால்ஸில் வந்து தராங்க, சில தியேட்டர்ஸில் வந்து தராங்க. ஸோ பப்ளிக் வைஃபை யூஸ் பண்ணும்போது இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் வந்து கவர்மெண்ட்டாக கொடுக்குற வைஃபைக்கு வந்து அவங்க சில கண்ட்ரோல்ஸ் வச்சுருப்பாங்க. பட் நம்மளுக்கு வந்து தெரியாது. இப்போ வேறு யாராவது வந்து அந்த ஏரியாவில் போய் அவங்க வந்து பப்ளிக் வைஃபை கனெக்ஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். அந்த வைஃபை கனெக்ஷன் வழியாக நம்ம ஃபோனை வந்து ஆக்ட் பண்ணலாம், நம்ம ஃபோனில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஏதோ ஒரு மால் போகிறீங்க, மாலில் வந்து இப்போ ஃபோரம் மால் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அந்த ஃபோரம் மாலுடைய வைஃபை கனெக்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அதிலே ஃபோரம் மால் 2 அப்படின்னு ஒரு கனெக்ஷன் இருந்ததுன்னா நமக்கு தெரியாது அது வந்து ஜென்யூனான கனெக்ஷனாக இல்லையா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் எங்கே போய் வைஃபை கனெக்ஷன் யூஸ் பண்ணாலும் அது வந்து ஆத்தென்டிகேட்டட் அஃபிஷியல் வைஃபை தானா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஹேக்கருடைய வைஃபை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வந்து உங்கள் ஃபோன்லேருந்து எந்த டேட்டா வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த டேட்டா வேணால் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். ஸோ எப்போவுமே பப்ளிக் வைஃபை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு நீங்கள் வந்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணது அட்வைசபிள். ஏன்னா இப்போ இருக்கிற இன்டர்நெட் பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 டேக்கு வந்து 1 GB 2 GB அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ஸ் தான் இருக்குது. நம்ம ஃபோனில் இருக்கிற இன்டர்நெட்டே போதுமான அளவுக்கு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம பப்ளிக் வைஃபை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப அத்தியாவசியமாக இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா அதை அவாய்ட் பண்ணுறது தான் அட்வைசபிள். கடைசியாக நம்ம பார்க்க போகிற பேட் ஹேபிட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஹேபிட் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து சார்ஜர் கரெக்டான சார்ஜர் யூஸ் பண்ணாமல் வேறு சார்ஜர் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா கரெக்டான சார்ஜரை யூஸ் பண்ணுவோம். பட் என்ன பண்ணுவோம்னா ராத்திரி போட்டுருவோம், காலையில் வரைக்கும் நம்ம வந்து போட்டே வச்சுருப்போம். தூங்கும்போது சார்ஜ் போட்டு காலையில் வரைக்கும் போடுவோம். அப்படி இல்லைனா சார்ஜ் போட்டே ஃபோன் பேசுவோம், அப்படி இல்லைனா சார்ஜ் போட்டே கேம் விளாடுவோம். இது வந்து நிறைய ஃபோன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வர லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஃபோன்ஸ், எலிட் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை எதுவும் கொடுக்காது. ஏன்னா அது வந்து ஒன்ஸ் சார்ஜ் ஃபுல்லானோடனே பார்த்தீங்கன்னா சார்ஜர்லேருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறத வந்து கட் பண்ணிடும். கனெக்ஷன் எதுவுமே வந்து டேரெக்டாக பேட்டரி வந்து இம்பாக்ட் பண்ணாது. பட் பெரும்பாலான ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டரி ஃபுல்லானதுக்கப்புறமும் நீங்கள் வந்து சார்ஜிங் கனெக்ஷன்லேயே கொடுத்துருந்தீங்கன்னா அது வந்து ஃபோனை டைரெக்டாக பாதிக்கும். சம்டைம்ஸ் வந்து பேட்டரி உபலாம், சம்டைம்ஸ் வந்து ஃபோன் வெடிக்கலாம். ஃபோன் வெடிச்சும் வந்து நம்ம வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். ஃபோன் வெடிச்சிச்சு, சார்ஜ் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க, சார்ஜ் பண்ணிகிட்டே கேம் விளாண்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து சார்ஜ் எப்படி பண்ணணும்னா ஃபோன் வந்து 25% 20% வரும்போது சார்ஜ் பண்ணிடணும். கடைசி வரைக்கும் ட்ரெயின் பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 80% 95% வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் எடுத்துடலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 100% சார்ஜ் ஒன்று எடுத்துடலாம். 100% ஆனதுக்கு அப்புறமும் வந்து சார்ஜ் போட்டுகிட்டே இருக்கிறது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கிட்டீங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த 7 மிஸ்டேக்கும் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலே உங்கள் ஃபோன் வந்து அவ்வளோ சீக்கிரம் எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் வந்து சூப்பராக யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.